கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வளர். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வக்கரகதியின் ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது, இந்த வருஷம் குருவும் ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம், இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன். அவர் தன காரகன். அதை தவிர தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது.
சரி, அதற்கப்புறம் அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ ஆற்றுலையோ வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. சூரியனுடைய உதயம்னு சொன்னோமையானால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு, அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்றதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். இந்த வக்கர குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இவ்வளவு நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்திற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரகதியிலையும் இருக்குது. அதை தவிர குரு இப்போ வக்கரகதி ஆக போகிறார். குரு வக்கரகதி ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 15-20 நாள்லேயே சனி வக்கரம் முடிஞ்சு போகிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதை, உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பண வருமானம் சற்று பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தேன்னா இந்த நவம்பர் 4th 5th நவம்பர் 20th வரலும் பார்த்தாலேயானால் கொஞ்சம் பண வரவுக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளில் செட்பேக் வரக்கூடிய, அதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. ஆனால் அவர் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால ஒரு சில மாதங்கள், அதாவது 120 நாட்களில் எல்லா நாட்களுமே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 30 நாளில் சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். முதல் 30 நாளில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இதில் இருக்கிற தவாம்சத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதா வரும். ஏன்னா கண்ணியில் இருக்க மாதிரி வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. இந்த நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். சகோதரர்கள் கூட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த 120 நாள் குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில்
இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு யோகம் இந்த வருஷம் மொத்தமே இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். இருந்தாலும் இப்போ வக்கரம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதாவது கைகிட்ட வந்து அது நடைபெறும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். வக்கர குருவை பார்க்கக்கூடிய காலகட்டம். சூரியன் வந்து அந்த காலகட்டத்தில் இருப்பார். அதாவது எப்போன்னா 15/10 இது 11ஆம் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக மாதம் வரும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சூரியனும் குருவும் வக்கர குருவும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர 7ஆம் பார்வையாக 180 டிகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே பேச்சுக்கள் கொஞ்சம் அரசல் அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுக்கு கொஞ்சம் தங்கு தடையின்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து அப்போ வந்து பண வரவிற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வேற பார்க்குறார். அதாவது வக்கர நிவர்த்தியாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஜனவரிக்கு மேலே, ஜனவரி 2025க்கு மேலே பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே நவாம்சத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடியும். அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், அதாவது 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரலும் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் வந்து 1ஆம் மாதம் ஜனவரி மாதம் தை மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர வந்து பண லாபங்கள் வரக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, தொழிலில் பண லாபங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படும். அவர்களுக்கு 2வது திருமணத்திற்கும் பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு முதல் 2 மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர் 2 மாதமும் பார்த்தாலேயானால் நவம்பர் 20 தேதி வரலும் பார்த்தாலேயானால் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது நவம்பர் 4ஆம் தேதிக்கு வந்து உங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். குரு வக்கர பயிற்சி முடிவடைகிற வரலும், அதாவது 2ஆம் மாதம் வரலும். ஆனால் ஜனவரியிலிருந்து திருமணத்திற்கு ஏதுவாக இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணமாகும். மேல் படிப்பு படிப்பதற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் படிப்பு ஜனவரி மாதத்திற்கு மேலே கைகூடும். அதை தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு சற்று பஞ்சமாக இருக்கும் ஜனவரி மாதம் வரலும். அதற்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு மீடியமான குரு வக்கர பயிற்சியாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாடி திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.